இன்னைக்கு உள்ள அரசியல் தலைவர்களுக்கு பயம் பயம் பயம். விமர்சனம் தாங்குகிற பக்குவமும் இல்லை. ஒரு யூடியூப்பில் ஒரு விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு பத்திரிக்கையாளர் விமர்சனம் பண்ண முடியல, தூக்கி உள்ளே வச்சுறாங்க. ஒரு தலைவனுக்குள்ள தகுதி எந்த பதவியாக இருக்கும், எந்த பதவி வந்தாலும் சரி, அவங்களுக்குள்ள ஒரே முதல் தகுதி நீங்கள் விமர்சனத்தை தாங்கிக் கொள்ள வேண்டும், இல்லைன்னா பொது வாழ்க்கை வராதிய. எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தை நான் இந்த வகையில் நான் பொற்காலம் சொல்லுவேன். ஏன்னா அவர் ஆட்சியில் இருக்கும்போது அப்பொழுதுதான் அதிகமாக அரசியல் படம் வந்தது. ஒரு பக்கம் மணிவண்ணன் சார், இன்னொரு பக்கம் வி சி குகநாதன் சார், இன்னொரு பக்கம் ராமநாராயணன் சார், அப்புறம் கலைஞர் கதை வசனத்தில் ஹனிபா படம் பண்ணுவார், எஸ்இசி சார் முக்கியமாக. சார் நான் எல்லா பக்கமும் அரசியல் படம். எஸ்இசி சார் படத்துலலாம் ஒரு கிளைமாக்ஸில் முதலமைச்சரை ரோட்டு ஓட விடுவாங்க, அடிப்பாங்க. இப்போ எடுக்க முடியுமா? எல்லாத்தையும் சகிச்சுட்டு ஒரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் இருக்கும்போது தான் நிறைய அரசியல் படங்கள் வந்துச்சு. இதில் எந்த வகையிலும் நம்ம பாதிச்சிடக்கூடாதுன்ட்டு தமிழ் என்னென்ன அரசியல் கட்சிலாம் இருக்கோ அதில் யார் யாராக இருக்காங்களோ அவங்க உள்ளே போட்டார். ஏடிஎம்கில் ஒரு ஆள், டிஎம்கில் ஒரு ஆள், பிஜேபியில் ஒரு ஆள். ஆனால் அவருக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை இருந்திருக்கு தாவேக்கா மேலே. அந்த நம்பிக்கை தான் நாஞ்சில் சம்பத் அவர்கள். ஒரு அரசியல் படம் எடுக்கிறான்னா மக்கள் மீது உள்ள பற்று, அக்கறை. ஆளுங்கட்சி குறைச்சி என்ன வருது? ஒரு கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சியில் ஒரு அமைச்சர் சரியில்லை, நிர்வாகம் சரியில்லை, செயல்பாடு சரியில்லைன்னா அது நம்ம குறை நினைக்கிறோம். மக்களுக்காக மக்கள் மீது ஒரு அக்கறையின் அடிப்படையில் எடுக்கிற படம் தான் அரசியல் படம். அதனால இந்த அரசியல் படங்களுக்கு சென்சார் டிஸ்டர்ப் பண்ணாலோ அரசியல் கட்சி டிஸ்டர்ப் பண்ணாலோ மக்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு தடை வருதுன்னா முதல்ல மக்கள் குரல் கொடுக்கணும். ஏன்னா மக்களுக்கு அடுக்கப்பட்ட படம். இப்போ மக்கள் தலைவனா என்ன? மக்களுக்கான தலைவன். இந்த படத்தோட கதை ஓட்டம் காமெடியாக இருக்குமே தவிர இதோட கருத்து ரொம்ப ஆழமானது.